ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு விளாக் தாங்க, எந்த ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சேனல்லேயே நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் கட்டிங் இதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை இதை பார்க்க பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இதை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட டெய்லர்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, நம்ம சேனல் பார்க்குற டெய்லர்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு டாஸ்க்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ நீங்கள் பூனம் சேரீயில் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ என்ன மாதிரியான கஷ்டங்கள், அதாவது சிரமமெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சிரமத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை நார்மலாக ப்ளவுஸ் தைச்சா கூட அதில் என்ன சிரமத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கே மாதிரி நீங்களும் வந்துட்டு சிரமப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. பட் நீங்கள்லாம் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இன்றைக்கி நார்மல் விளாக் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை, அதாவது நேற்றுக்கு நான் வந்துட்டு கடைக்கு போகலை, ஆரி ஒர்க் இருந்தது, அதனால நான் வந்துட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரே ஒரு கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் பல்காக கொடுத்துருக்காங்க யூஎஸ் போகிறதுக்கு. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஒர்க் தான் வந்துட்டு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்கணும். மேபி அவங்க அம்மா வீட்டுக்கு இன்னும் வரல, வருவாங்களா இல்லை அங்கேயே இருந்துச்சு அப்படியே கிளம்பிடுவாங்களா, சென்னையிலேருந்து மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்களான்னு தெரியல. மேபி அம்மா வீட்டுக்கு வந்தால் கையில் கொடுத்து விடணும், இல்லைன்னா கொரியர் பண்ணணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் அவசரமாக அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ன்லாம் கம்மி தான். போன தடவைலாம் நிறைய பேட்டர்ன் தைச்சாங்க, டிஃப்ரெண்ட்டாக தைச்சாங்க. எவ்ரி டைம் வரப்போ அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் தான். கொஞ்சம் ஒரு 4-5 ப்ளவுஸ் மட்டும்தான் பேட்டர்ன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது போக ஃப்ராக்கில் வேறு தைக்கணும், அதுதான் பிரச்சனையே. அது ஆரி ஒர்க் வேறு. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ பேட்டர்ன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் இருக்கணும், நான் இருந்தால் மட்டும்தான் வந்து பேட்டர்ன் தைக்க சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அண்ணா யோசிக்க மாட்டாங்க, யோசிச்செல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. ஸோ நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மிஸ்டேக் பண்ணிடுவாங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பேன். அது எனக்கு வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அண்ணாவும் சொல்லுவாங்க, நீ இரு, பேட்டர்ன் தைக்கிறப்ப நீ இரு அப்படிம்பாங்க. ஏன்னா சின்ன டவுட் வந்தால் கூட அதை எப்படி கிளியர் பண்ணிக்க முடியும், பக்கத்தில் வீடு இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை, அண்ணா வந்து கேட்டுக்குவாங்க, மேலே வந்து கேட்டுப்பாங்க. பட் இப்போ அப்படி பண்ண முடியாது இல்லையா, அதனால் கம்பல்சரி பெரிய பேட்டர்ன் தைக்கிறோம், கொஞ்சம் ஹெவியான ஒர்க் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இருக்கணும். நார்மலாக ப்ளவுஸ் இல்லை சும்மா ஜஸ்ட் பஃப் மட்டும் அந்த மாதிரியெல்லாம் அப்படின்னா நான் வந்து பண்ண சொல்லிடுவேன். ஸோ நேற்றுக்கு வந்து அப்படி தான் பண்ணினேன். அது இருக்கிற ப்ளவுஸ்லேயே 4 சாரீ வந்துட்டு நல்ல ஒரு பூனம் சாரீ, ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற சாரீ. மீதி ஒரு 6-7 வந்துட்டு நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ். அப்புறம் அதில் 2 வந்து ஃபுல் வயல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும்தான் நேற்று வந்து கட் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை, அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் என்ன ஒர்க் அப்படின்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தைக்கிறது. அதாவது 2 பூனம் சாரியோட ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி, இன்னும் 2 ஒரே மாதிரி, அப்புறம் ஃபுல் வயல் ஒரே 2 ஒன்று, அது நார்மலாக தைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி 6-7 என்னமோன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸ்லீவ் நெக்கு ஷேப் இருக்குது, அதுக்கு கேன்வாஸ் வேறு வெட்டணும், அது ஓகே தான். பட் இருந்தாலும் கைக்கு வந்துட்டு பஃப் எல்லாமே வித்தியாசமாக வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு சரி கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம வரமாட்டோம்னு நான் அப்போவே பிளான் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை ஃபுல், ஏன்னா எனக்கு வெறும் நைட்டில் மட்டும் பண்ணனா டைம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து 2 ப்ளவுஸும் ஆரி ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் டே டைமில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் டாஸ்க் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக பூனம் சாரியில் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது ஓகே. இதுவே அதுக்குள்ள ஏதாவது பேட்டர்ன் வைக்கிறீங்க, பேட்டர்ன் மீன்ஸ் நெக்குக்குமே கேட்பாங்க, இந்த பொண்ணு பர்டிகுலராக கேட்பாங்க. நான் நெக்குக்கெல்லாம் வந்து ஷேப்பே பெருசாக சொல்லவே மாட்டேன். அந்த கேன்வாஸ் வச்சு தைக்கிற ஷேப்பே நான் வந்துட்டு இதுக்கு சொல்ல மாட்டேன், என்னது பூனம் சாரிக்கு சொல்ல மாட்டேன். ஒன்று அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற வேலை. ஃபினிஷிங் வந்து என்ன தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரவே முடியாது. அப்புறம் இன்னொன்று, கேன்வாஸ் வைக்கிறப்ப மேலே வந்து தெரியக்கூடாது, அந்த துணி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல, பூனம் சாரி அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக தானே இருக்கும். ஸோ அதுக்குள்ளார கேன்வாஸ் தெரியும். அப்போ என்ன பண்ணுன்னா, அதுக்கு தனியாக லைனிங் வச்சு தைச்சு அப்புறம் மறுபடியும் அது 2 வேலை இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ வேலை அதுக்கு பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னாலுமே அது அவ்வளோக்கா வந்து நான் சொன்ன மாதிரி நீட்டாக வரும். எனக்கு பர்சனல் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பூனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய நெக் ஷேப்பே நான் வந்து கொடுக்க மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவேன். நீங்கள் இதில் கட் பண்ணுறப்ப பாருங்கள் தெரியும். ஃபஸ்ட்டு 2 தைச்சது வந்து டைமண்ட் நெக் கொடுத்துருப்பேன், மீதி 2க்கு ரவுண்டு நெக்கு தான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். அவங்க வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்து வந்து ஷேப் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு பூனமில் தைக்கிறது அவ்வளோ பிடிக்காது. அதே மாதிரி 2 பூனம் சாரியில் வந்து ஹை பஃப் மட்டும், ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு மேலே மட்டும் குட்டிய ஹை பஃப், அதுவுமே அவங்க எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பஃப் தூக்குற மாதிரியே கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. இன்னும் 2 பார்த்தீங்க அப்படின்னா பஃப்பு தான், பட் ஆனால் அது நம்ம
சில்க் சாரிக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். மேலே வந்து ஷோல்டர்கிட்ட மட்டும் ஒரு வி ஷேப் மாதிரி வெட்டி அடித்து அதுக்குள்ளார மட்டும் கிளாத் வச்சு பஃப் வைப்போம். அது சாரீ கிளாத் வச்சு பஃப் வைப்போம். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் அதே மாதிரி பூனம் சாரியில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் அந்த இதுவே வந்து இதில் 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது பூனம் சாரியில் பாருங்கள், நார்மலாக தைக்கிறது ஓகே, இதில் பஃப்னா கூட ஓகே, கிளாத் இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் கிளாத் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும் பூனம் சாரியில் எவ்வளோ லென்த்துக்கு வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லென்த்தில் நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். இதில் வந்து பஃபெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அது குட்டியே தூக்குனா போதுன்னா கூட ஒரு 1/2 இன்ச்சுக்கு உயர விட்டால் கூட போதும், சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதுன்னு. பட் நல்லா ஓரளவுக்கு தூக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 இன்ச்சுக்காவது விட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு தூக்கிறது தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு கிளாத் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இன்னொரு பஃப் சொன்னாலே சென்டரில் மட்டும் பீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பாருங்கள் அந்த சென்டரில் வைக்கிற பீஸ்க்கு லைனிங் கிடையாது, வெறும் கிளாத் மட்டும்தான். அப்போ காட்டனோ இல்லை சில்க் காட்டனோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஓகே, ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதுவே வலுவலுன்னு அது பாட்டுக்கு ஓடும். இதில் வந்து நம்ம பஃப் தைச்சு அதை வச்சு அட்டாச் பண்ணுறது எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான வேலை. அது கண்டிப்பாக உங்கள் நம்ம டெய்லர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் என்ன சிரமத்தை வந்து ஃபேஸ் பண்ணீங்க? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான டாஸ்க், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி தைச்சிருக்கீங்க பூனம் சாரீ பொறுத்த வரைக்கும், அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சிரமம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து அது தெரியவே தெரியாது. நீங்கள் 1000 சொல்லுங்கள், அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணுறப்பவே அப்போ 2-3 என்னமோ தான் பூனம் சாரி. அப்போ வந்து சொன்னாங்க, நான் வந்து இல்லைடா இதில் தைக்க முடியாதுடா, ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், சிரமமாக இருக்கும்டா, தைக்க முடியாதுன்னு. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, அக்கா இங்கே பாருங்கள் இந்த சீரியலில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்கக்கா அப்படின்னு ஃபோட்டோவே கேட்டினாங்க. அது என்னமோ ஒரு சீரியல் எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் வந்து காட்டினாங்க. நான் வந்து சீரியல், எங்கள் வீட்டில் டிவியும் கிடையாது, நாங்கள் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது. ஃபோனில் பார்ப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சீரியல்லாம் ஃபுல்லாக அப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் ஒரு 2-3 நாடகம் அதுவும் வந்து இந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். அதனால் எனக்கு அந்த எந்த சீரியலில் எப்படி ப்ளவுஸ் போட்டிருக்காங்களோ எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து காட்டினாங்க. காட்டினதுக்கு அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கண்ணு தைக்க முடியாதுன்னா தைக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல கண்ணு, இது ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப எப்படி சொல் ஃபினிஷிங் இருக்காது, அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியாது. அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, போட்டுப்பாங்க. நீங்கள் ஒத்துப்பீங்களா அதை? இன்னொன்று அவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கொலாப்பில் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க கொடுக்குறதே ஓசில், இதில் வந்து அதை இது சொல்ல முடியாது. அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கேட்பாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்க கண்ணு. எங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இதை தைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இது தைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் to 1.25 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது அவ்வளோ டைம் எடுக்கும், ரொம்ப மெதுவாக பொறுமையாக தைக்கணுங்கன்னு. அப்போ எங்களுக்கு அது டைம் வேஸ்ட்டு தானே. நாங்கள் 2 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 1 ப்ளவுஸ் தைச்சா நாங்கள் எப்படிங்கன்னு செய்கிறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லி, இல்லை எனக்கு வேணும் கம்பல்சரி, எனக்கு இதுதான் வேணும்ட்டா. சரின்னு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்காகலாம் நான் எதுவும் சார்ஜ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணலை. ஆனால் அண்ணன் சொல்லுவார், நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணு, ஒரு 100 ருபீஸ் சேர்த்தி போடு. அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்குறாங்க, கொடுக்க முடியாதுன்னா நார்மலாக தைச்சிட்டு போகிறாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் நம்ம அதுக்காக வந்துட்டு வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 ப்ளவுஸ் தைக்கணும், தைச்சாதான் நம்மளோட லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். கடைக்கு வாடகை கொடுத்து, வீட்டுக்கு வாடகை கொடுத்து, வீட்டு செலவு பண்ணி, குழந்தைங்க எத்தனையோ நம்மளுக்கு, நம்ம இது ஒன்று தான் நம்மளோட பிஸ்னஸ். அப்படிங்கிறப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தணுங்கிறப்போ, நீ ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைச்சின்னா எப்படி நீ வந்து பண்ண முடியும்? இதெல்லாம் நீ எங்கே பண்ணுவ? அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் எச்சு போடு. அதுக்காக நீ 2 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 1 ப்ளவுஸ் தைக்கிறோங்கிறதுனால 2 ப்ளவுஸோட கூலி போடுன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி போட முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் சேர்த்தி சொல்லு. இந்த வலுவலுன்னு அறமாக வலுவலுன்னு இருக்கிறது இல்லை, இந்த மாதிரி அதில் வந்து பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்னா சேர்த்தி சொல்லும் பாரு. அப்புறம் நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே இல்லை, எனக்கு அது அவ்வளோ உடன்பாடும் இல்லை. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணா சொல்லுவாங்க, சரி ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைச்சின்னா நீ எப்படி வந்து செலவு பண்ணுவ, யோசிச்சு பாரு கொஞ்சம் அப்படிம்பாங்க. ஸோ தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி என்ன உங்களோட கருத்து என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற சாரிக்கு ஒன்றா சார்ஜ் ஜாஸ்தி பண்ணலாமா, இல்லை பேட்டர்ன்லாம் வந்து தைக்கவே முடியாதுன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சரியா? நான் இது வரைக்கும் இப்படி உண்மையாலும் பண்ணினது இல்லைங்க. அண்ணாக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்லாம் தெரியவே தெரியாது. தைக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை. கடையில் வரப்போ கஸ்டமர்கிட்ட டிசைன் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரேட் சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய வேலை மட்டும்தான்.
அண்ணாக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அப்போ வந்து கஸ்டமரும் புரிஞ்சுக்கிறது இல்லை எனக்கு இது வேணும்னா வேணும், அவ்வளோதான். அவங்களோட சிரமெல்லாம் தெரியறதே கிடையாது. அதாவது நம்மளோட சிரமெல்லாம் தெரியறதே இல்லை. இதுவே கூலி 100 ரூபா சேர்த்து கேட்டு பாருங்கள், அதுக்கு மட்டும் 1000 ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து இனிமேட்டுக்கு அந்த மாதிரி. ஏன்னா இங்கே யாரும் அப்படியெல்லாம் கேட்குறது இல்லைங்க. பூனம் எல்லாம் டிசைன் வச்சாலே யாரும் கேட்குறதில்ல. இந்த பொண்ணு மட்டும்தான் பர்டிகுலராக கேட்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு யூஎஸில் போடுறாங்க, அதனால எனக்கு ரொம்ப சிம்பிளாக போடக்கூடாதுக்கா, ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாவது டிசைன் பண்ணி கொடுங்கக்கா அப்படிம்பாங்க. அப்புறம் எனக்கும் மனசு கேட்காது. நம்ம தான் வந்து டிசைன் தைக்கிறதுனா பேய் மாதிரியாச்சே, அப்படி தைக்கணும் இப்படி தைக்கணும்னு சும்மாவே நம்ம அலப்பறை பண்ணுவோம். அப்புறம் இப்போ கேட்டு மாட்டேன்னு சொல்ல போகிறோம். அதனால சரின்ட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் கட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன், அது வேறு காற்று வெளியிலேருந்து வேறு காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, கதவையும் சாத்திட்டேன். கதவை சாத்தினாலும் அங்கங்கே இருக்கிற கேப்பில் காய்ச்சி துணி வேறு தூக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசியாக 2 ப்ளவுஸ் தைக்கிறப்ப அண்ணன் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்துட்டு பண்ண. இத்தனைக்கு எங்கள் ஃபேன் பார்த்திங்கன்னா துளுண்டு தான் சுற்றும், காற்று அப்படியே வரட்டுமா வேண்டாமான்னு கேட்கும். அப்புறம் ஏன்னா ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா துணி பறந்துகிட்டே இருக்கும்ல, அதனால் அப்படி தான் வச்சுருப்போம். அதுக்கே இது அப்படி தூக்கிட்டே இருந்துச்சு. வெட்டுறதுக்கே ரொம்ப சிரமம். அண்ணா சொன்னாங்க, நீ வெட்டுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற, இதை தைக்கிறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு, நீங்கள்லாம் வாயில் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஈஸியாக தைக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை அப்படின்னு வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் இன்றைக்கி வந்துட்டு வெட்டிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு வேலை. மீதி எல்லாத்தையும் அப்புறம் தனித்தனியாக கை எப்படி பஃப் கொடுத்துருக்கேன் அதை எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதான். அப்புறம் திங்கக்கிழமை சாரி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைக்கு போகலை. நேற்றுக்கு ஃபுல்லாக வந்துட்டு வீட்டிலே இருந்துட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ வெள்ளிக்கிழமை காத்தால தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போட்டுருவேன், ஏன்னா டைம் இல்லை, வீடியோவும் இல்லை. அதை தவிர இது புதன்கிழமை எடுத்ததுனால அந்த வீடியோ அப்படியே வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் போகிறத வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் கடைக்கு போகிறேன், வேலை இருக்குது. இன்னொன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். புதன்கிழமை நைட்டு ஒரு ஸ்லீவ் முடிச்சிருந்தேன். அப்புறம் நேற்று காலையிலேருந்து ஈவினிங்குள்ளார ஒரு 6 மணிங்கிறப்பவே 7 மணிங்கிறப்பவே வந்துட்டு இன்னொரு அந்த ப்ளவுஸோட மீதி இதெல்லாம் போட்டேன். ஓரளவுக்கு சிம்பிள் தான், முடிச்சிட்டேன். இன்னொன்று ப்ளவுஸ் வந்து அது ஸ்டார்ட் பண்ணணும். அது நெட்டு வச்சு இது பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, அது காட்டில் தான் போடணும், ஃப்ரேமில் போட முடியாதுன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி, அதனால் காட்டில் தான் போடணும். அண்ணா தான் செட் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு காட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு மீதி வெட்டுறதெல்லாம் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு நைட் இனியெல்லாம் வந்து பகலில் கோர முடியாது, ஏன்னா பேட்டர்ன் இருக்குது, கவுன் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக அங்கே இருந்தாகணும். ஸோ நைட் டைமில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும், டே டைமில் அங்கே போயிடுவேன். அதனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ எடுக்கிற முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு டைம் இல்லை. இன்னொன்று இது மாதிரி விளாக் மட்டும்தான் எடுக்க முடியும், ப்ளவுஸுக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன், உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன். அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறது போடணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அங்கேயாவது செட் பண்ணிடுற ஃபோனை கேமராவுக்கு இங்கே வந்து அது பண்ணவே முடியாது. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற வேலை. அதனால தான் ஆரி ஒர்க் என்னால் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவே போட முடியறதில்ல. ஸோ ஒரு வேலை என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து நான் போடுவேன். சரிங்களா? சரி ஓகேங்க. இன்றைக்கி வேறு ஒரு முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நான் கொடுத்த டாஸ்க்குக்கு நீங்களாம் ரிப்ளை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். சரி பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் பாருங்கள், அதை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.